ஆம். அனைவருக்கும் நிப்பாட்டிட்டு போடத்தான் நிப்பாட்டி பாருங்க. நான் திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணணும். நேரம் 8:49 நிமிடங்கள் இப்பொழுது. இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் டதுக்ஷன், வித்தியாசமான ஒரு எழுத்து டானா. டதுக்ஷன் டதுஸ் இட்டனா இல்லை டானா என்ன டதுக்ஷனுக்கு இட்டனா வரும். தனுஷ்கர். டதுக்ஷன் டடு டதுஸ்கன். நன்றி. ஆங்கிலத்தில் டி வரும். டா து இக்ஷன் டதுக்ஷன். டதுக்சன். நான் வாழ்த்து கூறுறேன் மாணி. மகளுக்கு தெரியாது தமிழில் முதல்ல டானா வரக்கூட வராதுன்ட்டு சொல்லி சரி சண்டை. தெரியுமா தமிழ் தெரியல தானே. அது இல்லை இல்லை டானாவில் ஆரம்பிக்காது தானே எந்த தமிழ். அது மாதிரி தான். அது மாதிரி தான். நீயும் எச்சும் வந்தால் தானாகத்தான் நீயும் எச்சும் சேர்ந்து வந்தா ஆனா நீயே வரணும் என்ன அவங்க தமிழ்லேயே டானா தான் போடுறது. நெவிஸ் பிலிப்ஸ் அவர்களே அவங்க தமிழ்லேயே டானா தான் போட்டிருக்கணும். டதுக்ஷன் தான் போட்டிருக்கணும். இங்கிலீஷில் டி போடுவாங்க. அவர்கள் போட்ட டானாவை நீங்கள் டிஹெச் ஆக்குறீங்க. வரும் சரி இந்த இருக்கிறார். மாற்றியா பிடிச்சிட்டேன். ஓகே மாற்றியா பிடிச்சிட்டு அப்புறம் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு விட்டுட்டு அம்மா நிலைமை இருட்டுக்குள்ள இந்த கதைக்கிறா போச்சு. இன்று தனது எத்தனாவது பிறந்த நாள் கொண்டாடுறாரா? இதில் இருக்கா? இல்லை போட இல்லைண்ணே. ஆனால் சின்ன பேபி மாதிரி தான் இவரையும் பார்க்குறார்கள். அவரும் அப்படி தான் செய்வார். ஒரு சின்ன காரை தான் உருட்டி கொண்டு நிற்பார். ஆனால் எத்தனை எழுத்துல வேற இல்லை இருக்கு எழுதி இல்ல இந்த எழுதுல வார வேற அந்த இதுல இல்லை இல்லை அவர் வாசிப்பரம்பில் வார இல்லை ஒரே அரம்பில் ஒரு காரை உருட்டுவார் அவ்வளவுதான். ஆகவே 5 வயது வச்சுக்கொள்வோம். 5 வயது கொண்டாடு என்று சொன்னதான் 6வது ஒரு நாள் வந்து சொல்லும் மணியக்கா நீங்கள் சொல்கிறது பிள்ளையாட்டு. சரி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் டதுக்ஷன் தனது தமிழில் டானா தூணக்கன்னா வடது ஷ இன் டதுக்ஷன் அருட்குமார் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அதாவது ஹபிஷா மற்றும் அண்ணாட பேர் என்ன ஹிஷாத் இருவரின் கடைசி சகோதரர் செல்லக்குட்டி, குடும்பத்துக்கே செல்லக்குட்டி டதுக்ஷன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அந்த மகிழ்வை இன்று எடுத்து வருகின்றார்கள் அருள்குமார் பரமிளா தம்பதியினர். அவர்களுக்கும் எங்களது நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி மூத்த பெற்றோர் ஆசையுடன் அப்பா அம்மா அக்கா அண்ணா மற்றும் ஊற்ற உறவுகள் நண்பர்கள் கூடவே பாமுக சொந்தங்களும் இணைந்து வாழ்த்துகின்றோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டதுக்ஷன். வாழ்த்துபவர் அருள்குமார் பரமிளா குடும்பம். சரி நன்றி. வாங்க வாழ்த்துக்கள். முதல் சொல்லிட்டு போறேன் வாணியா. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் பாமுக குட்டி டதுஸ்கன் அவர்களுக்கு அருள்குமார் அவர்களுக்கு எனது எங்க பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவருடைய வருங்காலம் சிறப்பாக இறை ஆசையுடன் வாழ்த்துகின்றேன். நன்றி வணக்கம் வாணியும். வணக்கம் போயிட்டோடி அங்கோ. நன்றி வணக்கம். வணக்கம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் டவுக்சன் அருள்குமார் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். டவுக்சன் என்ன குழப்பணி செய்யணும், என்ன விளையாட வேணும், எல்லாம் நல்ல ஆசையா இருக்கும். அவர் நெளிச்செல்லாம் செய்ய அந்த மகிழ்வு நெடுகரம் மகிழ்வாகவே வாழ வேண்டி நோய் நொடியின்றி எல்லாம் நல்ல அருள் புரிய வேண்டி வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கமாக ஓடாம அப்படி இல்லைங்க. நன்றி வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். நானும் சொல்லுகிறேன். இன்று பிறந்த நாள் காணும் செல்வன் டதுக்ஷனுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல படித்து பட்டங்கள் பெற்று சிறப்பான எதிர்காலம் அமைந்து முன்பாக நிறைவாக பெற்றோருடன் வாழ வேண்டும். நாட்டுக்கு வீட்டுக்கு முற்ற விளையாட பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து வளம் வர வேண்டும் என்று இறைவனின் துணை வேண்டி அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி வணக்கம். மிக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். ஜெயம் கொண்டாடும் டதுக்ஷன் அருள்குமாருக்கு சிறப்பான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் மகளுடன் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன்.
அவருடைய குரல் தான் எனக்கு நல்ல விருப்பம். அந்த கொன்ன இந்த கதைச்சு கொண்டிருக்கீங்கள ஒவ்வொரு சொல்லுதை சொல்லும் போது ரசிச்சு கொண்டிருப்பேன். ஆனா அப்படியே அவர் வளர வளர அதே மாதிரி தான் கதைக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போவும். சரியே இல்லை செல்ல பிள்ளை தானே அப்படி அப்படித்தான் விவரம் இருப்பாங்க. தெரியாது. ஆனால் 3 பிள்ளைகள்றது முகங்களும் ஒரு சிரிச்ச முகங்கள் பிடித்த முகம். செந்தளிச்ச முகம். சிரிச்ச முகங்கள் 5 பேர் கொஞ்சம் இருந்தாங்க. கடைசி கொஞ்சம் செல்லம் கூடவா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் செல்லம். வீட்டுக்கு ராசா. நன்றி வணக்கம். வணக்கம் ராஜினி. வாருங்கள். இன்று பிறந்த நாளை காணும் மதுசனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ என்று வாழ்த்தணும். அப்படியே உஷாரும் துடியாட்டமும் இப்படியே முன்னேற வேண்டும் என்று தொடர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றேன். நன்றி வாணி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இங்கே வாழ்த்து நேரம் நடக்கும். பிறகு 2 கிழமை கழிச்சு போடுவார்கள் ஆக்கள். அதுக்குள்ள வாழ்த்துக்கள் இதுக்குள்ள வந்து வாழ்த்தாம. சரி நன்றி வணக்கம். நன்றி வாணியா. நான் விட வர போறீங்களா? நீங்கள் இப்போ தான் வந்தது. நான் வெளியில் போய் இப்போ வந்திருக்கிறீங்கன்ட்டு. அப்போ சிந்தனைக்கு வர இல்லை. சிந்தனைக்கு நான் சொல்லுவேன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இப்போ திருப்பி இப்போ டாக்டர்கிட்ட போகணும். அப்போ அதுக்காக உனக்கு இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நான் கேட்டு தான் கொஞ்சம் நேரம். அப்போ சொல்லுவோம்டாக்கா சொன்னேன். இப்போ வெளியில் நிற்கிறேன். அது இதில் நின்று தான் இப்போ எடுக்கிறேன் சொல்லுவேன். சரியா நன்றி. நன்றி அக்கா. போய்ட்டு விடுவாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஒரு தெரப்பிக்கு போகின்றார் இவர். டாக்டர்கிட்ட போகின்றார். நேவிஸ் பிலிப்சர்கள் நேற்றுக்கு என்ன நடந்தது? காதுக்கு என்ன, தலைக்கு என்ன, கழுத்துக்கு, காதுக்கு, கண்ணுக்கு, கழுத்துக்கா? நான் நேற்று போயிட்டு வந்தேன். அவன் இந்த கழுத்துல ஒரு பக்கத்தால அப்படியே அந்த நரம்பு அப்படியே புடர்ச்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நேற்று மெல்லவா தடவி விட்டாரு நேற்று. பிறகு இன்னும் 2-3 முறை தந்துருக்குறாங்க போகணும். சும்மா அந்த எனக்கு இந்த குனிஞ்சி அப்படி இந்த எழுதி கொண்டிருக்கிறது அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் நிமிந்தே இருக்கணும்ண்டு. குனிஞ்சிட்டு இப்படி குனிஞ்சி கொஞ்சம் எழுதி போட்டு தலை சுத்துற மாதிரி அப்படி வருது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ட்டு. நான் ராத்திரி ஒன்றும் எழுதவும் இல்லை, ஒன்றும் அப்படியே படிச்சுட்டு குடி எழும்போதே 8:30 ஆயிட்டுவாங்க. இல்லை அது நல்லது தானே ரெஸ்ட் எடுக்கிறது. பெட்டில் அப்படியே கொஞ்சம் அப்படியே நிமிந்த மாதிரியே இருங்கோ. அதான் அப்படிதான் இருக்கணும். ஆனால் இப்போ எலும்புடைஞ்சு போச்சுன்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தவரா? எலும்புடைய இதுல எதுக்கு இல்லை நரம்பு எதை புடைச்சிட்டேன்னு சொன்னீங்க? அதெல்லாம் பார்த்தேன். நான் நேற்று எனக்கு கழுத்தெல்லாம் திருப்பிலாம் நேற்று போனேன் பிசியோதெரபிக்கு. அப்போ அவர் தானே வளமையாக அந்த இதுக்கு செய்கிற அந்த உடஞ்ச இதுகளுக்கெல்லாம் அவர் தானே எனக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் அந்த கழுத்தை பார்த்துட்டு தான் இந்த உடல் அங்கே பக்கம் ஒரு மாதிரி புடைச்சி அந்த தடிப்பு மாதிரி இந்த வீங்கிற மாதிரி இங்கே பக்கம் எல்லாம் இருக்குது. அப்போ எக்ஸ்ரே எடுக்க தர இல்லை, உடனே தரணுமே அவர்? பிசியோதெரபி தர மாட்டார். எக்ஸ்ரே பிசியோதெரபி போனீங்க? ஓகே ஓகே. நான் இங்கே பிசியோதெரபி தானே போனேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அப்போ அவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு என்னன்னு சொல்லி. இப்போ நேற்று கொஞ்சம் வழியாக மசாஜ் பண்ணி விட்டாரு. இப்போ எனக்கு நேற்றோட முடிஞ்சுது. ஆனால் அவர் எக்ஸ்ட்ராவாக தந்துருக்காங்க 3 CM செய்யறதுக்கு. இன்னும் 3 முறை செய்யணும். அப்போ போகணும். என்ன செய்யணும்? அது அந்த மசாஜ் பண்ற அவங்க எண்ணெய் போட்டு தைலம் போட்டு போய் தடவி போட்டு மசாஜ் பண்றது. தடவி மசாஜ் பண்றாங்க. மசாஜ் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் கழுத்தை கொஞ்சம் நல்ல சுருக்கமா அந்த ஆட்டுப்படாம அப்படியே வச்சிருக்க சொல்லி கொஞ்சம் கழுத்துல அங்காலையெல்லாம் திருப்ப இல்லாம தான் இருக்கு எனக்கு. இங்காலையெல்லாம் படுக்கையெல்லாம் முடியாம இருக்குது எனக்கு. கொஞ்சம் அப்படி இருக்கிறேன். கொஞ்சம் ஆரம்பம் சோர்ந்துடக்கூடாது தானே. டேப்லெட் ஒன்றும் தர இல்லையா உங்களுக்கு? அது இந்த இது பெயினில இருக்கு தானே மணி அது போடுறது. அது வலிமையா போட்டு நோவு வந்தோன்னு போடுறது. அந்த கழுத்தெல்லாம் விளைக்குது. அந்த குடரி அந்த கழுத்து இந்த தலையெல்லாம் ஒரே நோவு. நான் நினைக்கிறேன் மூளையில வந்துட்டு அப்படிலாம் இந்த கழுத்தை அமர்த்தினா ஒரே சரியான வருத்தம். அந்த காது பக்கம் எல்லாம் இந்த கையை வச்சு விடக்க வருத்தமா இருக்குது. சரியா அது ஒழுங்கு செய்ய முடியாம இருக்கு எனக்கு. நான் அப்படியே இருக்கிறேன். நான் ஒன்றும் எழுதவும் இல்லை. ராத்திரி கவிதை எழுதி போட்டு சும்மா எழுத்துல பதிஞ்சு. இப்ப காலையில தான் பதிஞ்சுக்கிட்டேன். ராத்திரி ஒரு எழுத்து வேலையும் செய்யல. பழைய கொப்பியில தான் பார்த்து வாசிச்சேன்னு வச்சுக்கேன்.
இருக்கத்தான் ஷர்ட் இப்படி நிமிந்திருக்கலாம். சாஞ்சி நிமிந்து இப்படி சாஞ்சி மட்டும்தான் சுகமா இருக்கும். கொஞ்சம் எழும்பி கொஞ்சம் செய்ய உடனே கஷ்டமா இருக்கு எனக்கு எழுந்திருக்க. குளிர்படாம வடிவா நல்லா warm-up பண்ணி போட்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் இருக்கிறாங்க. கழுத்தை கொஞ்சம் இறுக்கி வச்சிருந்தா கொஞ்சம் சுகமா இருக்குது. கொஞ்சம் சுகமா இறுக்கி கட்டினா கொஞ்சம் சுகமா இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கேன். அது கெதியா மாறி இருந்தேன். அதுதான் மாறி. அது அந்த நரம்புகள் எல்லாம் வித்து எனக்கு அந்த மசாஜ் பண்றது தானே அந்த உடைக்கிறதுக்கு இந்த உள்ள நண்டுகளை அதுக்கு மேல வந்து அப்படியே இது பண்ணிட்டு போல இருக்கு. இந்த இதெல்லாம் அப்படியே வந்து கழுத்து புடரி பக்கம் சில பேர் நல்ல வடிவா செய்து விட்டாரு. அவர் எனக்கு நல்ல புடரி புடியெல்லாம் நல்ல வடிவா எல்லாம் செய்து விட்டு தான் சொன்னார் இப்படி இருக்குதுன்று. தெரப்பியா நீங்க தொடர்ந்து அந்த இந்த எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று வந்திருந்தா அப்படி வந்திருக்கா? நீங்க தொடர்ந்து இப்படி எழுதுற அப்படி குனிஞ்சு இருந்தா அப்படி இறுகிட்டு அதுக்குள்ள வந்து அது அந்த நடுவு எப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்ப மேல கீழே சைடுக்கு அப்படிலாம் திருப்பி கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது அப்படியே பழக்கத்துல இருக்கு. இல்லை அதான் நீங்கள் எல்லாரும் எழுதாதாக்கள் இல்லை தண்ணி படிக்காதாக்கள் இல்லை தானே நாங்கள் அதுக்குரிய பயிற்சி செய்யணும் ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளும் செய்யணும். படுக்கையில இருந்து இப்படி கழுத்தை அப்படி செய்யும்போது சுகமா இருக்குது. எழும்பிட்டு செய்ய முடியல எனக்கு. காலையில படுக்கையில இருந்து கழுத்தெல்லாம் ஆனா இது எல்லாருமே செய்யணும். இப்ப எங்களுக்கு சுகமா இருக்கணும்னு செய்யாம இருக்கே இல்லாது. நாங்க சரி இதாத்தான் எங்களுக்கு அந்த ரத்தம் இதெல்லாம் தலைக்குல இருந்து கழுத்துல இருந்து எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். கொஞ்சம் இறுக்கமா தான் ஒவ்வொரு நாளுமே அது செய்ய வேணும் எல்லாரும். மேல கீழே மாதிரி சாயிட்டுக்கு திரும்புறது மற்ற கழுத்தை சுத்தணும். ரெண்டு பக்கத்தாலையும் சுத்தணும். நான் வந்துட்டார் 5 வயது அப்படிலாம் என் அப்பா கழுத்தை சுத்த முடியாத உடம்பத்தான் சுத்த வேண்டியது. கழுத்தை சுத்த வருவது இல்லை. 5 வயது பிள்ளை என் அப்பா வந்துட்டார். வணக்கம் சொல்லுங்க ஒரு தடவை. வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க அவரை காணமே எங்க சத்தத்தை காணல வாடி. கூட இல்ல இல்லை போட்டிருக்கிறார். ஆனா என் பாதி அது சத்தம் மிரல் சிவப்பா கிடக்கு. இப்ப சரி சிவப்பா இருக்கு. வணக்கம் வணக்கம். பத்தியா வந்துட்டு வாங்க. வணக்கம் எல்லோருக்கும் உற்சாகம் வணக்கம். உற்சாகம் உங்களை பார்த்தாலே டபுள் உற்சாகம் வரும். இதுக்குள்ள உங்களை கதையா இன்னும் வேற லெவல்ல போயிடும். அது அப்படி போடுங்க. தற்போதைய சூழ்நிலை கொஞ்சம் பிஸியா போனதால போய் ஸ்ரீலங்கா போய் வந்து கொஞ்சம் கூட நாள் டைம் எடுத்துட்டு இருந்தாலே அப்ப அதனால இருக்கிற வேலையில கொஞ்சம் பிஸியா போனேன். பட் நான் இன்றைக்கு வாணியக்காக தெரியும் அப்படி இந்த வால் போட்டு சுறா பிடிக்கிற மாதிரி 5 வயசுன்னு சொன்னாதான் வெளியில வருவானுகள் வந்து சண்டையை பிடிப்பானுகள் இந்த உண்மையை சொல்லுவானுகள். இந்த மாதிரி எல்லோருடைய அன்புக்கு நன்றி. இன்றைக்கு அவர் 10வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். 10 ஆனா அந்த கார் உருட்டதை பற்றிதான் என்ன 5 சொல்றோம். ஒரு தசாப்தம் என்ன 10 என்று சொல்லிக்கல. எனக்கு இப்ப அதற்கு பிறந்த நாள் நினைக்குதான் இப்ப நான் எந்த நிலையில நிக்கிறேன்னு எனக்கே தெரியுது உண்மையிலேயே. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னா நான் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அடிச்சுட்டேன். அடிச்சா இந்த போன்ல ஏதோ அப்டேட் பண்ண சொல்லி கேக்குது. கேட்டுட்டு நம்பரை கொடுத்தா பாஸ்வேர்ட் ரோங் இல்லையே 1 2 3 4 5 தானே. இது எப்படா மற்ற சொல்ல வேண்டாமா? ஓகே அதான் மாத்தி போட்டாங்கன்னு சொல்லி போட்டு திருப்பி அடிச்சா வேலை செய்யல. ஒருவேளை 6 இருக்குமோ 1 2 3 4 5 6 நோ சான்ஸ். சரி விட்டுட்டு ஓடிக்கிறது. சரி கம்ப்யூட்டர்ல இருந்தா இங்கேயும் அதுதான் சொல்லுது. என்னடா இது பிரச்சனைன்னு போட்டு பெருமலா கிடைச்சா ஏதோ பாஸ்வேர்டை மாத்திட்டாங்க. இப்ப இது அதுக்கு பிறகு உங்களோட குரூப்ல போய் பார்த்தா முன்னுக்கு ஒரு எல்லை தூக்கி போட்டிருக்காங்க. வாயல் இப்ப மாத்துறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வேலை ஏதோ ஒன்று. சொன்னாங்களோ எனக்கு தெரியுது. நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் கேட்கல நீங்க சொன்னது. எங்களுக்கும் கேட்கல. கேட்டது ஆனா நீங்கள் 6 முடிவு அவமானம் நன்றிட்ட வடி அந்த காது மட்டும் நல்ல இல்ல என்னன்னு சொல்லுங்க. இப்ப ஏதோ ஒன்றுக்குத்தான் அதுக்குள்ள அப்படி போட்டிருக்கண்டு தெரியும். சரியா இல்ல அவரை சேஃப்டி கண்டு எங்களை ஏதோ ஏதோன்னு சொல்லி அதை வந்து இதுல சொன்னா திரும்ப அதே அந்த கூட்டம் திரும்ப போட்டு வராத அதோட நிப்பாட்டம். சரி ஓகே. அதான் 10வது பிறந்த நாளை வெகு விமரிசையாக அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். கொண்டாட போறேன்னு வர சொல்லி இருக்கிறார். ஒரு சின்ன வீடியோ ஒன்று செய்தேன். அதுக்கு அது நான் உங்களுக்கு கிடைச்சதோ எனக்கு தெரியாத நீங்க பிளே பண்ணலாமோ எனக்கு அதுவும் தெரியாது. எதுக்குள்ள போட்டுக்கிறீங்க வீடியோ? அதட்ட கொடுத்தேன் நான் நடாமோரன் வாட்ஸ்அப் அதுக்கு அனுப்பி விட்டேன். போட்டுக்கிறீங்க சரி கண்டு பார்ப்போம். எதில் போட்டாது நான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன உண்டு. அதை செய்கிறது எங்களை விட்டு அதை விட அடுத்த பிரச்சனை கவிசா நிற்கிறது. தனக்கு செய்யல அவருக்கு செய்திருக்கு. அது வரந்தானே குணம் வரந்தானே.
அப்ப நான் சொன்னேன், நீ வளர்ந்துட்டீங்களானே, பெரிய பிள்ளை இப்ப நீங்க அது நான் உங்களுக்கு கன்சர்ன் தாரேன். நீங்கள் அம்மாக்கு செய்யாத விடையில தான் செய்யத்தானே போறீங்களா? அப்ப தாய் சொல்லி கேட்குது, சரி எனக்கு வயசு எல்லாம் வாங்கிட்டடி, உனக்கு நீ சின்ன பிள்ளை தானே, அதனால கூட இல்லை போடுங்க. அப்ப அதனால அப்படியே ஒரு குழப்பம் வர எங்களை வீட்டுல ஓடிக்கொண்டிருக்கு. அவை இதெல்லாம் வந்து ஒரு அன்பின் நிமித்தம் தானே. எல்லா உறவுகளுக்கும் நன்றி. நீங்கள் இந்த நேரத்துல உங்களுடைய இதுல அதை எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு. அது இன்றைக்கு உலகமெங்கும் பார்த்தோண்டு இருக்கிறோம் நினைக்கிறோம். குறிப்பாக பர்மலானுடைய பேரண்ட்ஸ், எங்களுடைய பேரண்ட்ஸ் அதையும் அதை இதை பார்க்கணும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை பார்க்க திரும்பி பார்க்க சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருக்கும். அந்த சின்ன வீடியோஸ் இதில் சின்ன வயசு படத்தையும் சேர்த்து ஓகே. நான் அனுப்புறேன். நான் முன்னவர்களுக்கு ஒரு கேட்குறேன் தரேன். நான் போட்டிருப்பார் இதில் போடுறேன். அதையும் திருப்பேன் உங்களுக்கு. இல்லை இவர் நான் மூணு தானே போட்டிருப்பீங்க. ஓ, அதுக்கு நம்பர் போடலாம். அப்புறம் நான் கேட்குறேன். இல்லை இல்லை ஏற்றிருப்பார். எதில் தெரியல, எதில் போட்டிருப்பா, எந்த இதில் பிளே பிளேஸில் போ இல்லை நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுங்க. என்ன இருக்குமார் கையோட இதுக்குள்ள நீங்கள் வாசிப்பருப்புக்குள்ளே போட்டு விடுங்க. வாசிப்பருப்புக்கு வீட்டில் ஒருத்தர் இல்லையா? இல்லையே, நான் தனியா தானே நிக்கிறேன். நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போட மாட்டீங்க. ஓகே, நான் கேட்கறேன். எங்க போட்டு நீங்க அதுக்குள்ள போடலாமோ என்ன தெரியாது. அதுக்கு வேற யாருக்கும் மேட்ட தலையதான் போட்டு உருட்டுவாங்க. ஏற்கனவே மண்டையில முடியெல்லாம் போய்கிட்டு இருக்கு இருக்குல்ல. நீங்க பேசிக்கொள்ளுங்க, நான் கேட்டுட்டு வரேன். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே நான் சண்டையில எல்லாம் வந்து ஒரு கலாதிய கயப்பம் தான் பார்த்தா கிடைக்குது இல்லை. அதுக்குள்ள நான் இன்னொரு ரீட்டைல் ஷாப்லேயும் ஒர்க் பண்ணுறேன் தானே காலம்பி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஸ்கோவில் வேலை செய்யலாம். அப்போ அது இப்போ கொஞ்சம் அது அந்த அங்கால ஒரு ஸ்டோர் க்ளோஸ்லையாக்கும் நிறைய பேர் வந்து வந்து போகிறது. அப்போ நான் அதுக்கு காய்ச்சி ஒன்று கேட்க அந்த ஃப்ளோவில் வரணும், கடை போய் கொண்டு இருக்கோம். அப்போ அதை இடையே விட்டால் அது என்ன சொல்றது, சிந்தனை தான். அந்த சிந்தனைக்குள்ளேயும் திருப்பி அதையும் அதை கொடுக்கல, அதை அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கணும். அதை இடையில போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு சொன்னாமே இந்த அங்கால வேற மாதிரி போயிடுமோ என்றதாலேயே நான் வர்றதில்லை அதுல. ஆனால் கேக்கு அதுதானே, அது வீட்டுக்காரியை தான் கேட்கணும். ஏண்டா வாரக்கிழமை அவருக்கு ஒரு சின்ன ஒரு எங்கட தங்கச்சி எங்கட ஃபேமிலிக்குள்ள ஆக்களை கூப்பிட்டு ஒரு செய்யறதா இன்றைக்கு பட்டு படம். அதை அவர் கொஞ்சம் என்னடா மற்ற 2 பேருக்கு நான் பெரிய அளவில் என்று ஐ மீன் கொஞ்சம் விமர்சையாக எங்களோட வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் விமர்சையாக நிறைய வீடியோக்கள் போட்டோம். அதுலேயும் கவிஷாவுக்கு வந்து நல்ல ஸ்பெஷல். அவளுக்கு ஒவ்வொரு வருஷமும் தவறுல கிஷாந்துக்கு வந்து அம்மா இருந்த காலத்துல ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு அவர் முதலாவது மூத்த பேராண்டின்ற வழியால அவ கொஞ்சம் செய்ய வேணும், நீ சும்மா இருந்து சொல்லி இந்த 2 பேரோட நாங்க நிப்பாட்டிட்டோம். எங்க கதை ஒவ்வொரு அப்ப நான் மூத்த பிள்ளை தானே, அவர் மூத்த பேரன். எங்க ஃபேமிலியில வர்றான் மூத்த பேரன், அங்காலையும் வர்றான் மூத்த பேரன். அப்ப அதனால அவைய வந்து ஒரு கொஞ்சம் விமர்சையா செய்து அவைக்கு பெரிய ஆல்பமும் இருக்கு. காலம் இல்லாத கதை இந்த வருஷம் பேர் பார்த்துட்டு அக்காவுக்கு வீடியோ இருக்குது, அண்ணாவுக்கு ஆல்பம் இருக்குது, எனக்கு ஒரு போட்டோ ஆல்பம் இல்லை. ஆனா இந்த வீடியோ வந்து நீங்க சினிமா பாட்டு போட்டுக்கிறீங்களா, காப்பிரைட்ஸ் வராதான்னு கேட்டேன். அதான் நீங்க அந்த பாட்டை பிளே பண்ணாங்க என்ன கேட்டீங்கடா, லைக் மேபி அது சின்ன ஒரு தொகுப்பு சவுண்டை நீங்க மீட் பண்ணி போட்டு மேபி பிளே பண்ணுங்கடா, பிளே பண்ணுங்க. வாங்க, ஆசையா இருக்கும், உங்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். அப்ப சவுண்டை ஃபுல்லா கட் பண்ணி போட்டு போடவா? கட் பண்ணி போட்டு பாருங்க, அதை பாருங்க. அது எப்படி இருந்தாரோ சின்ன ஒரு நிமிஷம் தான். சரி, ஓகே. அப்ப நான் போட சொல்றேன். அதனால நான் போட இதுக்காண்டி இல்லை, இல்லாட்டி இன்னும் பார்க்கலாம். நான் சாட்டர்டே நான் போடுறேன். ஓகே. அப்போ அதை நான் இதே என் காலுக்கு வந்தது. சரி, ஓகே, செய்வோமே. ஒரு எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்த அதே சரிதான் இதற்கும் இருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட. நானும் எனது தம்பி தங்கச்சி ஆக்களுக்கு பெரிய அளவில் அம்மா செய்திருந்தவா. அப்போ இதே நானும் கேட்டிருந்தேன். நான் இதே வயசு தான் எனக்கு வரும்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பெரிய அளவில் எங்களை ஒரு நடுத்தர வர்க்கமான ஒரு குடும்பம் தானே. பட் இருந்தாலும் அம்மா அந்த முதல் 2 பிள்ளைகளும் வந்து 2 பேரும் ஒரே தேதியில பிறந்தபடியால், என் தம்பிக்கும் தங்கச்சியும் ஒரே தேதி, ஆனால் ட்வின்ஸ் இல்லை. 2-3 வருஷம் காலப்போது டிஃப்ரெண்ட். ஆனாலும் அவைய பிறந்த நாளை வந்து 2 பேருக்கும் வெகு விமர்சையான முறையில் பெரிய அளவில் ஒரு பெரிய ஆல்பம் பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி கலாவியை செய்து இருந்தவா. ஸோ இதை நான் நினைக்கிறேன், எனக்கும் இதே வயசுலாம் வெறும் நினைக்கிறேன் என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும். நானும் என் அம்மாவோட சேர்ந்து போய் கதைச்ச மாதிரியான ஞாபகம் எனக்கு இருக்கு. அவன் சொல்லுவாள், என்னென்றால் எல்லாருக்கும் அவைக்கு எல்லாம் பெருசாக செய்து நீங்கள் எனக்கு செய்ய இல்லை, என்ன இப்போ பிரச்சனை கேட்டால் ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லி
நான் வெளிக்கிட்டு நல்ல வடிவா சொக்ஸு மடிச்சு தலைக்கு ஒரு தொப்பியும் போட்டு ஸ்டூடியோவில் போய் நின்று படம் எடுத்த படம் இன்னும் என்னட்ட அங்கே இருக்கு. அப்ப அந்த படம் வந்து இப்ப கேக் வெட்டுறா இல்ல பிரச்சனை, அந்த நேரம் இருந்தது இந்த படம். இவன் அதை கேட்கல எனக்கு அதுதான் எனது ஞாபகத்துக்கு வந்து அது வந்தது. ஆனா எனது பெற்றோர்கள் அதை நிறைவேற்றி இருந்தார்கள். இப்ப நான் கேட்டது அதுல வந்து ஆக்களை கூட்டலாம் பிரிக்கிறதுல செய்யணும் இல்லை, இந்த படம் பிடிக்க வந்து இந்த படம் மட்டும். ஏன்னா அப்ப அந்த காலத்துல அந்த போட்டோ வந்து பிடிக்கிறது மிக மிக ஒரு ஒரு நடாமோகன் தான் நடிக்கிறேன். அப்போ பெரிய பார்ட்டி நடக்க போகுது 10வது. சரியா அவர் ஃபோனில் சரி ஃபோனில் நிற்கிறார். ஆகவே நாங்கள் 9:30க்கு கவிதை நேரத்தில் இணைப்போம். பார்ப்போம், கழிச்சு முடிச்சுட்டு வரட்டும். ஏண்டா இதில் சினிமா பாட்டு இருந்தால் அப்புறம் எல்லாம் அவுட்டாக போயிடும், கேட்டுத்தான் செய்யணும். அன்றைக்கு டேவிட் அண்ணா டேம் சொல்கிறேன், டேவிட் அண்ணா இதெல்லாம் சீக்ரெட். அவர் வந்து யாரில் சொல்லப்படுது அப்ப தெரிய வேர்டு ஏதோ ஒன்றுக்கு தான் டேட்டு இந்த அதான் சிலருக்கு விளங்கி கொள்ளாது. இல்ல அவர்கிட்ட அவர்தான் முதல்ல கிடைக்க அப்படி நான் பார்த்தேன் அதுல. ஓகே, நல்ல விஷயம்னா அவர் சொல்ல பாடல புறாக சொல்ல விட அவர் சொல்லப்பட்டு புற கருப்பாடுகள் ஏதாவது வந்து நுழைஞ்சிருந்துட்டு சரி ஓகே. என்ன சொன்னா அதை நான் சினிமா பாடல் கொடுத்துருந்தபடியா கட்டாயம் அதான் சொன்ன காப்பி ரைட்ஸ் அது கட்டாயம் பெருமாள் நாள் ஈர்த்தையில். ஸோ அது பிரச்சனை இல்லை. அது ஓகே. இல்லை நம்புறேன் வேற போட நான் போட்டு விட்றேன். நான் ப்ளே பண்ணி அதை மியூட் பண்ணி போட்டு தண்டிடலாம், ஷேர் பண்ணிடலாம், ஸ்க்ரீன் ஷேர் எனக்கு நீங்க பண்ணுங்க. அப்படியே அதுதான் நான் சவுண்டை கட் பண்ணி போட்டு படங்கள் வந்தா சரி தானே. சரி அப்ப அப்படி செய்து பாருங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது பாருங்க. பண்ணுது. ஓகே, அப்படி இந்த சவுண்டை கட் பண்ணீங்கடா. சரி அதான் சரி சரி. நாங்களே இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளவு அதானே. இப்ப இதுல பெரிய ஆள் மாதிரி. இப்ப இதுல நான் இந்த சவுண்ட குறைச்சா உங்க ஏதாவது சவுண்ட் கேட்டா சொல்லுங்க தயவு. ஒரு செகண்ட் சவுண்ட் கேக்குதா? நமக்கு இல்ல சவுண்ட் வர இல்ல. இப்ப பாருங்க பாருங்க. ஓகே, நமக்கு படங்கள் மாமா மாதிரி தானே என்ன வரும். அவங்க மாமா மாதிரி. கல்லு விழுந்த பாட்டிமா. சரியா வாசிங்க. இப்ப ஹாப்பி பர்த்டே எங்கள் அன்பு மகனே ததுக்ஷன், இன்று போல் என்றும் நோய் நொடியின்றி இப்படியே எல்லோர் மனதையும் தனதாக்கி எல்லா வளமும் நலமும் பெற்று சாதிக்க வேண்டிய அத்தனையும் சாதித்து பல்லாண்டு காலம் நீடூழி வாழ எமது மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு மகனே. சூப்பர் சூப்பர், நன்றி. நல்லா இருக்கு, சூப்பர். இது ஒரு உண்மையா ஒரு நல்ல ஒரு மீனிங்கான ஒரு பாட்டு. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில தான் உண்மையா பார்க்க வேணும். அனுமதியோட ஒருவேளை அலோவ் பண்ணால் நான் எஸ்டிடி குரூப்லயே போட்டு வரும். எஸ்டிடிக்குள்ள போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே,
அதுல அது அலோவ் பண்ண வேற இருந்தால் இல்லை அதுல அதுக்குள்ளே நீங்கள் போடுங்க அது பிரச்சனை இல்லை போயிட்டு தானே. அதுக்குள்ள நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இது மீன் ஃபுல்லா நான் மினக்கெட்டு சரியா கஷ்டப்பட்டு மினக்கெட்டு நேற்று எடுத்து செய்வேன். நான் இது அது இப்படி ஒரு விஷயத்தை கேட்டா அப்புறம் ஓகே 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 ஓகே. அபிஷேகம் நிற்கிறாங்க இவர் யாருமா எங்கால நிற்கிறவர்? இந்த அளவு அது அந்த படத்தில் அங்கால உங்களோட குடும்பத்தில் இருந்து இன்னொருவர். அது போல் என்னுடைய ஃப்ரெண்ட் நண்பன். இல்லை நண்பர் இல்லை, சின்ன பையன். சின்ன பையன் அது கிஷான். இல்லை இல்லை கிஷாந்த் பக்கத்தில் அது அபிஷன். அபிஷன் தெரியுதா? ஆர் அவர்? இல்லை எங்களை தெரியாது அவர். அவர் நபிஷனா? இது இந்த முறையெல்லாம் போய் எடுத்த படங்கள் கொஞ்சம் கூடுதலா. அது நல்லா இருக்கும். மீன்ஃபுல்லான ஒரு பாட்டு. என்முகம் கொண்டு பிறந்தவனே என்னுள்ள இருந்தவன் என்ற ஒரு சினிமா பாடல் தான். அது அதுல கொடுத்திருந்தேன். அப்பா 4 வரிய பாடி பாட்டா போட்டுக்கலாம் தானே. அப்பா அது நிறைய பாடலாமே இப்பவே. பாடுங்க படங்களை போட்டு பாடுங்க. படங்களை போட்டு பாடுறாங்க. அதுக்கு நான் லிரிக்ஸ் தேவையான பாடலாம். அது நல்லா இருக்கும். சரி அப்படி அது நான் குரூப்ல போட்டு வரும் பாருங்க. எவ்வளோ மீன்ஃபுல்லா இருக்கும். உங்களோட இதை சொல்ல சின்ன இருந்து நீங்க சிட்டிக்குள்ள போட்டீங்கன்னா ஓகே இருக்கும். அதுக்குள்ள இந்த படத்தை நான் தேடி நைட் எடுக்க எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரீஸ் ஆகின்ற மாதிரியான ஒரு ஃபீல். முந்தி நிறைய நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ, இப்பவும் ஸ்பெண்ட் பண்றோம். பட் ஆனால் கொஞ்சம் இன்னும் அட்டாச்மெண்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். விலங்கல் என்னண்டு முந்தின சின்னாக்களை இருக்க எங்களுக்கும் நாங்களும் தொழில்கள் பிரைவேட் தொழில்கள் இல்லைத்தானே, வீட்டு வேலையோட நிற்கிறதால கொஞ்சம் அந்த கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இன்னும் கூடின மாதிரி. இப்போ அந்த எங்களுக்கு இப்போவும் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த அந்த அதேதோ கொஞ்சம் கூடின ஒரு மெமரிஸ் தானே. அதனால டெக்னாலஜிக்கு நன்றி. பார்த்தீங்களா இப்போ இதை உங்களோட கண் பார்வை கொண்டு வந்தது நல்லதா போச்சு. மாமாவுக்கும் இன்னைக்கு கவலை இல்லை. இனிய காலை வணக்கம் வாணி. வணக்கம். பொறுங்க கொஞ்சம் இதை பார்த்துட்டு வாழ்த்துவோம். இவர் யாரு? தனிய ஒரு தாடியோட மாமா உண்டு. அது நம்ம என்னுடைய ஃப்ரெண்ட். ஓகே நன்றி நன்றி. உண்மையிலேயே அதை இன்றைக்கு அதை கொண்டு வந்து எனக்கு அது மிக மிக ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு விஷயம் வடிவா இருக்கு. வடிவா செய்திருக்கிறீங்க. சூப்பர். 2 படத்தை என்னுடைய 3 பிள்ளைகள்ல 2 மற்ற 2ம் வைஃபின் அடிக்கி போயிட்டுது. என்னட்டு அப்ப வைஃபின் அடிக்க போயிட்டோம். பாத்தீங்கன்னா என்னுடைய முகம் இவர் உங்களை மாதிரி தான். ஆனால் எனக்குன்னா உங்களோட அவர் மச்சாண்ட அவர மாமா இருக்கிறார் தானே, பரமலான தம்பி, அவரை போல அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஈகோதா விட்டு கொடுக்க அவதான் கிடக்குதா ஓப்பாட்டி சொல்றீங்க இல்லே. ஏற்கனவே 2 அம்மாட பக்கம் போய் நீங்க 3ஆவதையும் சொல்றீங்களே வாடியக்கா. இல்ல இல்ல உங்களையும் தான் இவர் 2 பேரோட ஒப்படைக்க இவர் உங்களோட சாயலும் உங்களோட மச்சாண்ட சாயலும் சின்ன சந்தோஷங்கள் தானே. அதனால எங்களை விட்ட நவம்பர் மாதத்துல 3 பேர் வீட்டுல பெரும்பாலியான ஊட்ட வந்து நவம்பர் மாசம் நம்ம வைஃபின் வாரக்கிழமை 18ஆம் தேதி 14 பேர் அங்கால 1ஆம் தேதி கமிஷா. ஸோ 3 பேர் வந்து நவம்பர்ல. கிஷாந்த் மார்ச் மாசம் பங்குனி மாதம், நான் தான் ஜூன் 2க்கு முடியல. நான் பிளான் பண்ணி கொண்டு வந்து என்று சொல்லி இந்த நாளை சிறப்பாக எங்களுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி அதை உடனே செய்த அந்த உங்களுக்கு அது குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள இதுக்கு இருந்து நாங்கள் நன்றிக்கடன் பட்டிருக்கின்றோம். வாழ்த்திய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கும் மகிழ்ச்சி, வாணியக்காருக்கும் நன்றி. என்ற அவாவும் கவலைப்பட்டிருப்பா இந்த வீடியோ போகல என்ன அப்லோட் பண்ணல. அதனால இந்த டெக்னாலஜிக்கு நன்றி. அதை உடனடியாக நாங்கள் அதை ரிசால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நான் குரூப்ல போடுறேன், நீங்க பாருங்க. நன்றி எல்லோருக்கும் நன்றி. இல்ல குரூப்லயும் போடுங்க. அப்புறம் அந்த பாட்டை கட் பண்ணி போட்டு நீங்க போட்டு விடுங்க. அதாவது இதுல போட்டட்டும். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நவுலவதியர்கள் வாங்க. வணக்கம் வணக்கம் வாணி. வணக்கம் நரக்குமார். உங்கள் அருமை செல்வ
புதல்வனுக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 14ஆம் நம்பர் பெஸ்டான நம்பர் என்று சொல்லுவார்கள். 14 நம்பர் இல்ல 14 5ஆம் நம்பர். அதான் 5 தான். 14 5 இல்ல 14 14 நம்பர்ன்றது வேற, ரெண்டையும் சேர்த்தா 5 தான் வரும். உங்களை போல உங்கள் முகம் பதித்த அருமை புதல்வனுக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நேரடியாக உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். நன்றி. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷம். உங்கள் போல பிள்ளை கேட்டு எனக்கு தெரிஞ்சு நன்றி 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 சகோதரி. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இந்த கண்ணாடிகள் வந்து ரீச் செக் பண்ணுவோம். இந்த 6 மாதம் ஒருக்கா செக் பண்ணணும்னு சொல்றது அதையில பிள்ளைங்க பரவாயில்ல, கொஞ்சம் ஹாப்பி ஆக்குங்களா. அவர் பாவம் தானே. சரியா வாங்க. வணக்கம் அவர்களே. நானும் 5ஆம் நம்பர் தான். 14ஆம் தேதி பிறந்தபடியா நான் 5 முதலே சொல்லிட்டு இருந்தேன். ஆனபடியால் எனது நம்பரில் அவரும் இருக்கிறபடியால் மிகவும் சிறப்பான ஒரு குழந்தையாக இருப்பார் என்று என்னை வைத்துக்கொண்டு நான் அவரை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். மிகவும் மிகவும் உங்களது குடும்பத்துக்கு நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு எமது குடும்பத்தின் சார்பில் மகிழ்ச்சியான பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வாழுங்காலம் வரை அவர் சீரும் சிறப்பாகவும் அவர் படிப்பிலும் அவர் எதை நினைத்து அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ எல்லாம் வளங்களும் பெற்று வாழ வேண்டும். அவர் இறைவன் அவருக்கு துணை இருப்பார் என்று நானும் கூறிக்கொள்கிறேன். நன்றி வாணி. நன்றி. அவருடைய பேர் கிஷாந்த். சரியா போச்சு. தண்ட நம்பர் தண்ட சிறப்பு வரமாட்டே சொன்னீங்க. பேரை கேட்கல. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு என்ன வச்சு நான் சாப்பிட்டேன் நான் கேட்ட மாதிரி தான் இருக்கு. எனக்கு அந்த 2 பேர்லயும் கொஞ்சம் அது வேண்டாம். பாட்டாமில்ல இருக்குது அவரோட போட்டோ. அவரோட வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா போங்க. அதுக்குள்ள நான் இப்போ இப்படியே வந்து நேரடியா நெஞ்சனாருடைய பாக்க நிகழ்ச்சி முடியறதுக்கு இடையில ஓடி வந்து அந்த தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் என்று ஆனா இதுலயும் வந்து பாருங்க, இந்த 3 பிள்ளைகளுக்கும் இடையில ஒரே ஒரு ஒற்றுமை. என்னுடைய இதை தாண்டி அபிஷா, கிஷான், ததுக்ஷனுக்கு வந்து 3 பேருக்குமே இந்த வடமொழி ஷா தான் வருது. அது காலத்தின் கட்டாயமா அந்த ஷா வந்து கபிஷா என்பது வந்து வடமொழி ஷால புரிஞ்சு நாங்க எதுவும் பிளான் பண்ணி செய்யல, தானா வந்தது. அதே மாதிரி கிஷாந்தும் வந்து அதே மாதிரி வந்து ததுக்ஷனும் வந்து அதே மாதிரி வந்து சிறப்பாக இருந்த. நீங்க சொன்னீங்க வந்து சிறப்பான நம்பர் 5 சொல்லி, நான் வந்து 9க்கு 5 கூட்டன் வந்து 5 9 அந்த 9க்கு 5 சொல்லி 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர், நல்ல நம்பர் சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக. ஆனா அந்த 5ன்றது வந்து இருக்கைக்குள்ள வந்து கூடுதலா வந்து பிசினஸ் ஓடியோ இல்லாட்டி ஒரு அக்கவுண்டிங் அப்படியான அது சம்பந்தப்பட்டது. அந்த 5 கூட நிக்கைக்குள்ள வந்து இந்த 9னுடைய நம்பரை வந்து அதுக்குள்ள இதுகளை வந்து இது கொஞ்சம் சமாளிச்சு கொண்டு போக முடியும் சொல்லிவிடும். ஏன்னா துணைவியார் 9க்கு 9 டபுள் 9 சொல்லி அந்த 9க்கு இந்த 5 இருக்கிற கொஞ்சம் அப்படியே மதிச்சு அம்மா 5ஆம் நம்பர்கள் பொதுவாக எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுறதுக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 5ல அவருடைய எழுத்தும் 5, கூட்டணும் 5, நாம 5 எல்லாமே 3 5 அது வந்து அமைஞ்சது. சோ அது இறைவன் கடாட்சம். இப்ப எனக்கும் 5ஆம் அதுவும் சேர்ந்து 5ஆம் மாசம் தான் பிறந்தன. மாதம் நான் சொல்ற கூட்டணக்கா 5 கூட்டன் இருக்கு தானே. பிறந்த எண்ணம் கூட்டணும் தான் கேட்பாரு பொதுவாக. ஆனா இவற்ற விஷயத்துல நாம எழுத்து கூட 5ல வந்தது. அவருடைய பேர் வந்து 5 எழுத்துலாம் வச்சா நல்ல 5 ஒரு முன்னர் வந்து கூடுதலாக எல்லாரும் சமஸ்கிருத சாதான் வைக்கிறது. எனது மகனுக்கும் நிரோஷன் நான் வடமொழி சாதான் வச்சிருக்கிறேன். ஆனால் இங்கு வந்து அவர்கள் இங்கு தமிழ்ல அவர் எழுதும் போது சானா போட்டு எழுதுவேன். பேர்களை வந்து எனது இனிஷியல் 3 பேருக்கும் லெட்டர்ஸ், என்னுடைய லெட்டர்ஸ் வந்து வருது. கபிஷாலையும் ஏ வருது, கிஷாந்திலையும் ஏ வருது, அது டபுள் ஏல வருது, ஏ வருது. அந்த அந்த மிக்சிங் சொல்றானு நான் சில இதுகளை ஆராய்ச்சி எதுவும் நாங்க இப்படி வைக்கல, அது கேஷுவலா நினையா பிரகாரம்
எனது வீடு கூட நாங்கள் இருக்கிற வீடு கூட நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நான் வேற வேற வீடுகள் நான் பார்த்து நாங்கள் எல்லாமே 7ஆம் நம்பர்ல எங்களுக்கு வந்து அமைஞ்சது 2-3 வீடு பார்த்து அந்த 2-3 வீடும் எங்களோட சம்பந்தப்பட்ட சொந்தக்காரருக்காக விட்டு கொடுத்துறாங்க. அதையும் பார்க்குற நேரம் அந்த டைமில் விட்டு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு நான் வாங்கிக்க ஏதாவது வீடு வாங்கிட்டோம். ஆனா அதனுடைய நம்பர் என்னோட கனெக்ட் ஆகி இருக்கின்ற விஷயம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அதை பற்றி யோசிக்கிற தன்மை இருக்கையில் அந்த டைம்ல கிடைச்சது எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு. நான் 79ஆம் ஆண்டு பிறந்தேன். எனது வீட்டு நம்பர் கூட 79. அது பாருங்களேன் என்ன சொல்லுங்க அந்த சில அமைப்புகள். ஆனா நான் அதை வாங்கிக்கல அந்த எண்ணம் வரையில 79 நம்பர் ஏதோ ஒரு வீடு இந்த வீடு பிடிச்சிருக்கு நம்பர் எல்லாம் பாக்கல அந்த டைம்ல. பட் ஆனா அது அந்த டைம்ல போய் ஒரு கிட்டத்தட்ட பிள்ளைகள் பிறக்காத அந்த நம்பரை பற்றி யோசிப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ள தான் அதை பார்த்து சுத்தி பார்த்தால் சில அமைப்புகள் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒன்று. எங்களோட எண்ணம் சிந்தனைகள் சரியாக இருக்கல எங்களோட செயல்பாடுகள் சரியா இருக்க அந்த இயற்கை எல்லாமே வந்து சேர்ந்து அமைந்து வருகிறது. அது வழிவிட்டு கொடுக்கும். எல்லாமே எங்களை தீது நன்றும் புறதர வாரான்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி அது என்னுடைய விஷயத்தை வச்சு ஒன்றா நான் சொல்றேன் மற்றவர்களுக்கு. உண்மையிலேயே அது ஒரு நிலைதான விஷயம். கூடிய சீக்கிரம் என்ன காணுங்க. நான் வருவேன். நான் இப்ப கொஞ்சம் சரியான பிஸி. எனக்கு நிறைய விருப்பம் உங்களுடைய வந்த அளவலாவி மாமாவையும் உஷார்படுத்தி உங்கள் எல்லாரையும் சுதாரப்படுத்தி சிறார்களை உஷார்படுத்தி வந்து தட்டி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு விருப்பம். கொஞ்சம் இருக்கிற வேலைகளை கொஞ்சம் கமிட்மெண்ட் ஆகிறதால அந்த நிறைய ஞாபக மறதியெல்லாம் இப்ப வர்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா இப்ப அந்த என்ன சொல்றோம் கம்ப்யூட்டர் கேம் வந்து ஒரு குறிப்பிட்ட மெமரி தானே இருக்கு. அந்த மெமரியை தாண்டி போய் எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி ஒன்று பூட்ட வேண்டியிருக்கு. அத மாதிரி எனக்கும் அது நிறைய வர்றதால என்ன வரைக்கும் இப்ப அந்த போன்ல சிறுக்கித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அரவாசி வேலையை 10 மணிக்கு கால் பண்ணு, 11க்கு இது, 12க்கு இது, 12க்கு இது, இல்லாட்டி நாளைக்கு யாரோட கதைக்கணும், நாளாண்டைக்கு யாரோட கதைக்கொண்ட விஷயத்த சொல்லி ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கு. இதுல வெக்கம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மெமரிஸ்ல நிறைய போய்கொண்டு சில யோசிக்கலாம இருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்டதானே அதுல லோட் பண்ணி வச்சிருக்கு. அதனால ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறைவன் தந்த கொடை மாதிரி இப்ப யோசிக்கிறேன். நீ இந்த டெஸ்கோல வேலை செய்யறது சம்மந்தமே இல்லை. பட் ஆனா அவங்க வேலை செய்யறதால உங்களுடைய அந்த இந்த ப்ரோக்ராமே எனக்கு வழியா கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வர விருப்பம் அதுக்கு 2 கஷ்டம் வந்தா அந்த ஃப்ளோல போகணும். என்ன சும்மா பாதம் நேரத்தை போய் கொண்டு இருக்கும் சிந்தனை இந்த நேரத்துல மாமா அங்க தூண்டி விட்டு இல்லையேண்டுவா அங்கேண்டுவா அங்கே வாணியக்கா அங்கேண்டுவா வருவேன். அப்படி வந்து கணக்கு பண்ணி திருப்பி போப்பாங்க. ஆகவே சிறப்பு. மிக்க நன்றி குமார் அவர்களே. இன்றைய நாள் எடுத்து வரும் உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. சிறப்பாக வாழ்த்துக்கள். வாணி எனக்கும் இந்த நேரத்தை தந்ததுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். எத்தனையாவது பிறந்த நாள் ஒன்றும் நான் என் பார்க்கல. வாணி 5 வயசா? டபுள் 5 தடவை 2. 10. ஆமா நன்றி. இன்றைய நாள் எடுத்து வரும் அவர் குடும்பத்தினர்களுக்கும் நன்றியை கூறி நிலவுக்கு வருகின்றது வாழ்த்தும் நேரம். நன்றி.